கட்டு சிங்கி ஆயிட்டாங்க சாண்டா. ஸ்கூல்ல கொடுத்துட்டாங்க கிறிஸ்மஸ் லீவ்ஸ். கட்டு சிங்கி கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்றதுக்கு ரொம்பவே எக்ஸைட்டடா இருந்தாங்க. அம்மா கூட கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேட் பண்றதுக்காக அப்பாக்கு சொல்லி எல்லா பொருட்களும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. கட்டு சிங்கி ஸ்கூல்ல இருந்து எப்ப வராங்கன்னு அம்மா கூட வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா கட்டு சிங்கி ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே அன்னைக்குன்னு பார்த்து அவங்க ரொம்ப கூலா போய் சோஃபால உட்கார்றாங்க. அத பார்த்ததும் அம்மா அவங்க கிட்ட கேக்குறாங்க, அட பசங்களா, என்ன ஆச்சு? நேத்து வரைக்கும் கிறிஸ்மஸ் லீவ்ஸ்க்காக எவ்வளவு எக்ஸைட்டடா இருந்தீங்க. இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் விட்டாச்சு. இன்னைக்கு என்னடானா இவ்ளோ மூடியா நீங்க உட்கார்ந்திருக்கீங்க? என்னாச்சு? மம்மி, எங்களுக்கும் சாண்டா கிளாஸ் Dress வேணும். எங்களுக்கு வாங்கி தரீங்களா? மம்மி, எங்களுக்கு வாங்கி தரீங்களா? என்ன ஆச்சு பசங்களா? ஏதாவது ஆச்சா? அம்மா, நாங்க ஸ்கூல்ல இருந்து வரும்போது அதே ரோட்ல ஒரு கேக் ஷாப் இருக்குல்ல, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதே கேக் ஷாப்ல தானே நாமளும் எப்பவுமே கேக் வாங்குவோம். அங்க கட்டு, அங்க பாரு, அந்த கேக் ஷாப் கிட்ட எவ்ளோ ரஷ்ஷா இருக்குன்னு. ஆமா சிங்கி, கிறிஸ்மஸ் என்னவோ நாளைக்கு. ஆனா எல்லாரும் இன்னைக்கே கேக் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மம்மி கிட்ட சொல்லிடலாம், இன்னைக்கே கேக் வாங்கிடலான்னு சொல்லி. ஒருவேளை கேக் காலி ஆயிடுச்சுன்னா? அட என்ன கட்டு, நீ கேக் போய் எப்படி காலி ஆகும் சொல்லு? அப்ப கட்டு ஒரு ஏழை குழந்தைய பாக்குறா. அந்த குழந்தையோட துணி கூட கிழிஞ்சிருந்தது. அந்த குழந்தை அந்த கேக் ஷாப் கிட்ட நின்னுகிட்டு இருப்பா. அந்த குழந்தை கேக் வாங்கிட்டு போயிட்டு இருக்கவங்க எல்லாரையும் பாத்துக்கிட்டு இருக்கும். சிங்கி, அங்க பாத்தியா? அந்த குழந்தை பாவம் இல்ல? கட்டு, நீ சரியாதான் சொன்ன. வா, நம்ம அவகிட்ட போய் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணலாம். சரியா சொன்ன சிங்கி. கட்டு சிங்கி அந்த குழந்தை கிட்ட போறாங்க. அப்புறம் சொல்றாங்க, இங்க நின்னு என்ன பாத்துக்கிட்டு இருக்க? அது இங்கதான் பக்கத்துல என்னோட வீடு. அப்பா அம்மா கிட்ட எனக்கு கேக் வாங்கி கொடுக்க பணம் இல்ல. அவங்க எப்படியோ எனக்கு கேக் வாங்கி கொடுக்க முடியாது. ஆனா நான் இந்த பக்கம் போகும்போது இந்த கடைய பார்த்து அப்படியே நின்னுட்டேன். நீங்க என்ன பத்தி அந்த கடைக்காரர்கிட்ட போட்டு கொடுத்துடாதீங்க. அவரு அப்புறம் என்ன அடிச்சு துரத்துவாரு. நான் இப்பவே போயிடுறேன். அந்த குழந்தை அப்படி சொன்னதை கேட்ட உடனே கட்டு சிங்கிக்கு ரொம்பவே மனசு வருத்தமா இருக்கும். அட கவலைப்படாத, நாங்க உன்னை பத்தி யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம். ஆஹா, நீ ஏதோ பயப்படாத. உன்னோட வீடு எங்க இருக்கு? என் பேரு பிரியா. நான் அந்த குடிசையில தான் இருக்கேன். கொஞ்சம் தூரத்துல இருக்க ஒரு குடிசைய அவளோட வீடுன்னு சொல்லி காட்டுறா. அதே நேரத்துல கேக் ஷாப்ல இருந்து அந்த ஓனர் வெளியே வராரு. அவரை பார்த்த உடனே பிரியா பயந்து அங்கிருந்து ஓடி போயிடுறா. கட்டு சிங்கி அவளை நிறுத்த கூட முடியல. இத பத்தியே அவங்க யோசித்துக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போறாங்க. அவங்க ரொம்ப சோகமா சோஃபா மேல உட்கார்றாங்க. ஓஹோ, அதனாலதான் நீங்க ரொம்ப வருத்தமா இருக்கீங்களா? சரி, உங்களுக்கு சாண்டா யூனிஃபார்ம் எதுக்கு? அத வச்சு என்ன பண்ண போறீங்க? மம்மி, எங்களுக்கு இந்த வாட்டி எந்த கிஃப்ட்ஸோ வேண்டாம். அது மட்டும் இல்லாம நாம கேக் கூட கட் பண்ண மாட்டோம், சரியா? ஆனா என்ன பண்ண போறோம்னா, அதே கேக், அதுக்கப்புறம் எங்களோட கிஃப்ட் எல்லாமே பிரியாக்காக நம்ம பண்ண போறோம். எப்படி இருக்கும் அம்மா? அது கூட ஒரு சாண்டாவா போக போறோம். ஆமா, யோசித்து பாருங்க. நாளைக்கு ஒரு கிறிஸ்மஸ் தாத்தாவா நம்ம அவ வீட்டுக்கு போய் கேக் கட் பண்ணி கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்தோன்னா அவ எவ்வளவு சந்தோஷப்படுவா அம்மா. அவளோட பசங்க வாயில இருந்து இவ்வளவு நல்ல விஷயங்களை கேட்ட உடனே அவங்க அம்மா ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாங்க. அப்புறம் கட்டு சிங்கிய கட்டி பிடிச்சுக்கிறாங்க. கட்டு சிங்கி, நீங்க நிஜமா ரொம்ப ரொம்ப நல்ல பசங்க. சரி, நாம எல்லாரும் சேர்ந்து இப்ப ஷாப்பிங் போலாமா? அப்புறம் உன்னோட புது ஃப்ரெண்ட் பிரியாக்காக கேக் மற்றும் கிஃப்ட்ஸ் வாங்கிக்கலாம். அப்புறம் உங்க 2 பேருக்காக சாண்டா Dress கூட வாங்கி கொடுக்க போறேன், வாங்க. அத கேட்டு பசங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்க 2 பேரும் சீக்கிரம் சாப்பிட்டு ரெடி ஆயிடுறாங்க. அப்புறம் அவங்க மம்மி கூட ஷாப்பிங்க்கு கிளம்பிடுறாங்க. அங்க போனதும் அவங்க கேக் ஷாப்புக்கு தான் போறாங்க. அம்மா, பாத்தீங்களா இந்த சாண்டா கேக் எவ்வளவு நல்லா இருக்கு? இல்ல இல்ல, இந்த கேக் தான் ரொம்ப நல்லா இருக்கு பாரு. சரி பசங்களா, உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு மெதுவா பார்த்து டிசைட் பண்ணுங்க, சரியா? அதுக்கப்புறம் 2 பேரும் கொஞ்ச நேரம் யோசிச்சு அவங்க சாண்டா கேக்கே சரின்னு ஒத்துக்கறாங்க. அதுக்கப்புறம் அந்த கேக் வாங்கினதும் அங்க இருந்து கிஃப்ட் ஷாப்புக்கு போறாங்க. அங்க அவ்ளோ கிஃப்ட்ஸ பார்த்து அவங்க 2 பேரும் ரொம்பவே எக்ஸைட் ஆயிடுறாங்க. அட, இங்க பாத்தியா சிங்கி, எவ்ளோ கிஃப்ட்ஸ் இருக்கு. இன்னொருத்தருக்கு கிஃப்ட் வாங்குறதுல சந்தோஷம் எவ்வளவு இருக்குமா? நிஜமா, இன்னொருத்தருக்கு கிஃப்ட் வாங்குறதுல சந்தோஷம் நிறைய இருக்குல்ல. நாம இத்தனை வருஷம் கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிருக்கோம். ஆனா தடவை
பிரியா கிஃப்ட்ஸ் வாங்கிக்க போறா, கேக்க கட் பண்ணி கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ண போறா. சரியா சொன்ன சிங்கி. நாம அவளுக்காக ஒரு டால் வாங்கிக்கலாமா? இது ரொம்ப நல்லா இருக்கு. சரி பசங்களா, நான் இந்த டாலை வாங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் அங்கிள் கிட்ட சொல்லி பென்சில் கேஸ கூட வாங்கிக்கலாம். நான் ஷாப்கீப்பர் அங்கிளுக்கு சொல்லி இப்பவே எல்லா ஐட்டம்ஸும் பேக் பண்ண சொல்லிடுறேன், சரியா? அதுக்கப்புறம் அவங்க எல்லாமே பேக் பண்ண பிறகு அவங்க அதை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து அவங்களோட வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு போய் பாக்குறாங்க, அப்பா ஆல்ரெடி வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்பாவை பார்த்ததும் எக்ஸைட்டடா அவங்க நடந்த எல்லா விஷயத்தையும் அப்பா கிட்ட ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க. வாங்க பசங்களா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க 2 பேரும் ரொம்ப நல்ல வேலை பண்ணிருக்கீங்க. கடவுள் உங்க 2 பேருக்கும் ரொம்ப நல்ல ஆசீர்வாதம் கொடுப்பாரு. ஆமா பசங்களா, அப்பா சரியா சொன்னாரு. நான் இந்த கேக்க ஃப்ரிட்ஜ்ல வச்சிடுறேன். நீங்க இந்த பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிடுங்க சீக்கிரமா, சரியா? பண்ணிடுறீங்களா? மம்மி. எல்லாமே பண்ணி முடிச்சிட்டு கட்டு சிங்கி தூங்கிடுறாங்க. மறுநாள் கிறிஸ்மஸ். கட்டு சிங்கி சாயந்தரம் ஆனதும் அவங்களோட சாண்டா ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு சாண்டாவா மாறிடுறாங்க. ஓ ஹோ ஹோ ஹோ. சிங்கி சாண்டா, நீ இப்ப ரெடியா இருக்கியா? நான் இப்ப ரெடியா இருக்கேன் கட்டு சாண்டா. பார்த்தா 2 சாண்டாவும் gift தர ரெடியா இருக்கீங்க போல. சரி கிளம்புங்க. எஸ் அப்பா. அப்பா அவங்க 2 பேரையும் கார்ல உட்கார வச்சுக்கிட்டு பிரியாவோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. பிரியா அங்க வீட்டு வெளிய ரொம்ப சோகமா உட்கார்ந்திருப்பா. போறவங்க வரவங்க எல்லாரையும் அவ பாத்துக்கிட்டு இருப்பா. மேரி கிறிஸ்மஸ் பிரியா. கட்டு சிங்கிய சாண்டாவோட யூனிஃபார்ம்ல பார்த்து பிரியா ரொம்ப சந்தோஷத்துல குதிக்க ஆரம்பிக்கிறா. என்னது 2 சாண்டாவா? அது ஏன் வீட்டுக்கிட்ட? ஹோ, 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 ஹோ. ஆமா பிரியா, இங்க பாரு உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கோன்னு. அப்புறம் இந்த yummy கேக்ஸ் மற்றும் கிஃப்ட்ஸ் கூட. வாவ்! என்னது? இந்த கேக்ஸ் அப்புறம் இந்த கிஃப்ட்ஸ் எனக்காகவா? என்னால நம்பவே முடியல. ஆஹா, கண்டிப்பா பிரியா, இந்தா. பிரியாவோட கண்ணுல கண்ணீர் வருது. அப்புறம் பிரியா அவகிட்ட இருந்த கிஃப்ட்ஸ வாங்கிக்கிறா. சாண்டா சாண்டா, இருங்க, நான் இப்பவே மம்மி டாடிய கூட்டிட்டு வரேன். அவங்க கூட நீங்க சந்திக்கலாம். இல்ல பிரியா, நான் இப்ப இன்னும் நிறைய பசங்களோட வீட்டுக்கு போகணும். சரியா? ஹோ ஹோ ஹோ. மேரி கிறிஸ்மஸ். ஆஹா, மேரி கிறிஸ்மஸ் பிரியா. ஓஹோ, சரி. Thank you so much சாண்டா. அதுக்கப்புறம் 2 பேரும் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு போனதும் கட்டு சிங்கி கிட்ட சொல்றான். செம்மையா இருந்தது தானே சிங்கி? ஆமா கட்டு, இது நம்ம வாழ்க்கையிலே பெஸ்ட் கிறிஸ்மஸ். இல்ல பசங்களா, இந்த கிறிஸ்மஸ் உங்களுக்கு இன்னும் ஸ்பெஷலா இருக்க போகுது. உள்ள போங்க. வீட்டுக்குள்ள உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்கு. என்ன சர்ப்ரைஸா? அப்படின்னு சொல்லி கட்டு சிங்கி சீக்கிரமா வீட்டுக்குள்ள போறாங்க. அப்புறம் பாக்குறாங்க, வீட்ல ரொம்பவே அழகான கிறிஸ்மஸ் ட்ரீய வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தாத்தாவும் பாட்டியும் கூட வந்திருப்பாங்க. அதுவும் சாண்டா காஸ்டியூம்ல. ஓஹோ, மேரி கிறிஸ்மஸ் பசங்களா. தாத்தா பாட்டி, நீங்களா இங்க? கட்டு சிங்கி தாத்தா பாட்டிய போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன பசங்களா, எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் பாட்டி. நீங்க இந்த சர்ப்ரைஸ் கொடுத்தது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. கண்டிப்பா பாட்டி. பசங்களா, உங்களோட அம்மா அப்பா சொன்னாங்க நீங்க 2 பேரும் சின்ன பசங்களுக்கு உதவி பண்ணீங்கன்னு. எனக்கு சந்தோஷமா இருக்கு. உடனே நாங்க நினைச்சோம், நாம ஏன் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணக்கூடாதுன்னு. பாருங்க, உங்களுக்கு நாங்க எவ்வளவு கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம்னு பாருங்க. பசங்களா, இங்க பாருங்க, நானே உங்களுக்காக கேக்க பேக் பண்ணிருக்கேன். வாவ், இந்த கிறிஸ்மஸ் தான் எங்களோட லைஃப்ல ஒரு பெஸ்டான கிறிஸ்மஸ். என்ன சொல்ற சிங்கி? சரியா சொன்ன கட்டு. அதுக்கப்புறம் கட்டு சிங்கி 2 பேரும் சேர்ந்து எல்லாரும் கூட கேக் கட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட கிஃப்ட்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவங்க தாத்தா பாட்டி கூட ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்புறம் இந்த மாதிரி கட்டு சிங்கி கிறிஸ்மஸ் அன்னைக்கு சாண்டாவா மாறுறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்றாங்க. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.